ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பல்லு புடுங்கி பாட்காஸ்ட். நான் உங்க டாக்டர் ஜெரோசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. உங்களோட ஃபர்ஸ்ட் 4 days நியூ இயர்ல நல்லா போயிருக்கும்னு நம்புறேன். ஸோ நிறைய பேர் இந்த நியூ இயர்னாலே ரெசல்யூஷன் எடுக்கிறது, அந்த பழக்கத்தை விடணும், இந்த பழக்கத்தை விடணும், நான் அப்படி மாறணும், இப்படி மாறணும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெசல்யூஷன் எடுக்கிறது ரொம்பவே நார்மலான விஷயம். பட் நம்ம ஹெல்த்துக்கு என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. பட் நம்ம பல்லுக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தான் எடுக்கிறீங்க, மற்ற எல்லாரும் நெல் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 5 டாபிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. கண்டிப்பா இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், தென் வேல்யூபிளா தான் இருக்கும் நம்புறேன். வாங்க பாட்காஸ்ட் குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க கையில போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நோக்கியா போன் வச்சிருந்திருப்பீங்க. பட்டன் போன் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டச் போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் டச் போன்லேயே கொஞ்சம் பெரிய டச் போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருக்காங்க. நல்ல அப்கிரேடட் போனா எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாத்திரம் அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் மாத்திரம். பட் ஏன் உங்க பல்ல மட்டும் நீங்க அப்கிரேட் பண்றதே கிடையாது? என்ன சொல்றேன்னு உங்களுக்கு குழம்புதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 30 வயசுல பல்லு ஆடுது, பரவாயில்ல டாக்டர், வயசானா பல்லு ஆடதானே செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. ஏன் 30 வயசுனா பல்லு ஆடுமா? கண்டிப்பா கிடையாது. 60 வயசுல கூட உங்க 32 பல்லும் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதுக்கு என்னன்னா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்ல வயசாயிருச்சுன்னா பல்லு போயிடும். நோக்கியா போன் நீங்க இப்போ வச்சிருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரிதான் உங்க பல்லு நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசுல கண்டிப்பா ஆடதான் செய்யும். ஸோ நோக்கியா போன் இப்போ எப்படி யாரும் யூஸ் பண்றது இல்லையோ, அதே மாதிரி உங்க பல்ல நீங்க யூஸ் பண்ண முடியாம ஆயிரும். என்னென்ன பண்ணி உங்க பல்ல நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். உங்க பல்ல நீங்க ஒரு கோவில் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கோவில்னு வச்சுக்கோங்களேன். அதுல குப்பை போட மாட்டீங்க, நீட்டா மெயின்டைன் பண்ண நினைப்பீங்களா? அந்த மாதிரி உங்க பல்ல கொஞ்சம் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறது தான் இந்த பாட்காஸ்ட்ல பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போலாம். நீங்க ரெசல்யூஷன் எடுப்பீங்களே, நான் டென்டிஸ்டா ஒரு டென்டல் ரெசல்யூஷன் ஒரு 3 ரெசல்யூஷன் நீங்க எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த 3 ரெசல்யூஷன் நீங்க கண்டிப்பா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. 60 வயசுலயும் உங்க பல்ல நீங்க நல்லா வச்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, உங்களோட பிரஷ்ஷை தூக்கி எறிங்க. ஐயோ, நான் இப்பதான் புதுசு வாங்கியிருக்கேன், உடனே தூக்கி எறிவா? அப்படி கிடையாது. உங்க பிரஷ்ஷை பாருங்க, அதுல இருக்கிற அந்த பிரிஸ்டல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நேரா இருக்கான்னு பாருங்க. அந்த ஃபிளவர் வேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி விரிஞ்சு இருந்துச்சுன்னா உடனே போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு புது பிரஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பிரிஸ்டல்ஸ் எல்லாமே நேரா இருந்தாதான் உங்களுக்கு இன் பிட்வீன் த டூத் போய் உங்க பல்லுக்கு இடையில இருக்க அழுக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். நீங்க இப்படி இந்த ஃபிளவர் வேஸ் மாதிரி வச்சிருக்கிற அந்த பிரஷை யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு எந்த பல்லையும் அழுக்க கிளீன் பண்ணாது. சோ தட் நீங்க பிரஷ் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரியா? தென் செகண்ட், எல்லாருக்கும் டேட்டிங் என்னன்னு தெரியும்ல, கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியலனா போய் கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. டென்டல் டேட் நீங்க போகணும். ஆமா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி டென்டல் டேட் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய், சார் என் பல் நல்லா இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சும்மா போய் செக் பண்ணிட்டு வாங்க. அந்த 6 மாசத்துல ஜஸ்ட் ஒரு ஹாயா சொல்லிட்டு போங்களேன். கம்மியான ரேட்டுக்கு ஒரு ஸ்கேலிங்கே முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இம்ப்ளான்ட் போட தேவையில்ல, பல்லுல சொத்த வராது. பிரஷும் ஸ்கேலிங் நல்லா பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அந்த பல்லு ஆடவும் செய்யாது, சொத்தையும் வராது, ஸ்கேலிங்கோட முடிச்சுக்கலாம். சரியா? அதனால நீங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டு ஹாய் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போங்க. சரியா? அடுத்து 3வது, ராத்திரி 1 நிமிஷம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுக்கோங்க. நைட் பிஃபோர் கோயிங் டு தி பெட் கண்டிப்பா போய் பிரஷ் பண்ணிருங்க. பிரஷிங் டெக்னிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மேல் பல்லுன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருந்து கீழே, கீழ் பல்லுனா கீழ இருந்து மேல. இந்த டெக்னிக் நீங்க பிரஷ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இன்னும் டீடைலா சொல்றேன். நீங்க பிரஷிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். சோ தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா பண்ணுங்க. நீங்க பாட்டு லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி தேய்க்காதீங்க, இல்ல ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி தேய்க்காதீங்க. தேய்ச்சிங்கன்னா சீக்கிரத்துல உங்க எனாமல் போயிடும். சோ எப்படி பிரஷ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பிரஷ் பண்ணுங்க. சரியா? இவ்வளவுதாங்க இந்த 3 பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். தென் நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க ஸ்மைல் இருக்குல்ல, அது உங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் போய் யாரையாச்சும் பார்த்து பேசுறீங்க. நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டீச்சரா இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்து பேசும்போது ஹாய்டா எப்படா இருக்க அப்படின்னு பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பல்ல தானே பார்ப்பாங்க. உங்க பல்ல ஏதாச்சும் கரையா இருந்துச்சுன்னா கூட என்னன்னா உங்க பல்ல கரையா இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க தானே. சோ இதுதான் நார்மல். ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு இன்சிசர் மட்டும் மிஸ்ஸிங்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோக்கஸ் எல்லாமே டீச்சர்ஸோட ஐஸ் மேல போகாது, டீச்சர்ஸோட டீத் மேல தான் போகும். சோ இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஈவன் நீங்க ஒரு பிசினஸ் மீட்டிங் போறீங்க, அங்க போய் ஒரு பிசினஸ் டீல் பேச போறீங்க அப்படின்னா அங்க கூட உங்க கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்மைல் தான். சோ எது இருக்குதோ இல்லையோ, ஸ்மைலை நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சோ நீங்க ஜஸ்ட் ஸ்மைலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு அப்படிங்கறத இந்த நியூ இயர்ல ஒரு ரெசல்யூஷனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஸ்மைல் அப்படியே சும்மா தாறுமாறாயிரும். மறக்காம டென்டிஸ்ட் விசிட் பண்ணுங்க. சோ இது ஜென்டல் ரிமைண்டர் தான். இதை நீங்க ஒரு ஃபன் ஃபில்ட் பாட்காஸ்டா எடுத்துக்கலாம். இந்த பாட்காஸ்ட்ல நான் சொன்ன கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அந்த 3 டிப்ஸ் இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்தி
ஞாபகப்படுத்திடவா. ஒன்று வந்து உங்கள் ப்ரெஷ் நல்லா இருக்கா நேராக இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டென்டல் டேட் வாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ராத்திரி அட்லீஸ்ட் 1 minute பிஃபோர் டு த பெட் ப்ரஷ் பண்ணிட்டு போய் படுங்க. ஸோ இவ்வளோதான். இதை 3 ஃபாலோ பண்ணுங்க. தென் 4வது நான் சொன்னது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டிப்பு, உங்கள் ஸ்மைல் உங்கள் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஸ்மைல் பண்ணுறதுக்கு உடனே போய் உங்கள் டென்டிஸ்ட்டை பாருங்க. ஓகேவா? அகைன் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்காஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மண்டே அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். See you next week. Bye மக்களே.